வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் 3லேருந்து மேக்ஸ் முக்கியமான 20 கேள்விகள் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா z/y = 2:3 அப்படின்னா வேல்யூ ஆஃப் 3z + 2y டிவைடட் பை 9z + 5y இதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளா போடலாம். z பாருங்க z/y = 2:3 இதுல z ஓட வேல்யூ 2 y ஓட வேல்யூ 3 அவ்வளவுதான். சரிங்களா? இது எத்தனாந்தர்ல போடுங்க. 3 × z ஓட வேல்யூ வந்து என்ன இருக்கு 2 + 2 × y ஓட வேல்யூ 3 டிவைடட் பை 9 × 2 + 5 × 3. புரியுதா பாருங்க? z-க்கு பதிலா 2னும் y-க்கு பதிலா 3னும் இந்த வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சரிங்களா? சோ அப்படி பண்ணா 3 2s are 6 plus 2 3s are 6 divided by 9 2s are 18 plus 5 3s are 15. so 6 and 6 add பண்ணா 12, 18 and 15 add பண்ணா 33. ஓகேவா? 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3 4s are 12, 3 11s are 33. so 4/11 வருதா? அப்ப 4:11 அப்படின்றது ஆன்சர் இருக்கா? so 4:11 இல்லனா 4/11. இங்க டைரக்டா ஆப்ஷன்ல 4/11 கொடுத்திருக்காங்க. so 4/11 தான் ஆன்சர். ஓகேவா? இருக்கிற வேல்யூவை அந்த வேல்யூக்கு ஏத்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஆன்சர் தானா வந்துரும். so நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? the mode of the data. so இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த ஒரு கேள்வி ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? சோ எப்படின்னா மோடு கேக்குறாங்க சார் அப்படின்னா எந்த நம்பர் அதிக முறை வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. இங்க இருக்கிறதுலயே 26 பாருங்க, 1 2 3 முறை வந்திருக்கு. சரிங்களா? 24 வந்து பாருங்க 1 2 முறை வந்திருக்கு. மீதி எல்லாமே ஒரு முறை தான் இருக்கு. சோ அப்ப 26 அப்படின்ற நம்பர் தான் 3 முறை வந்திருக்கு. கரெக்ட் தானே? சோ எந்த நம்பரு அதிக முறை வருதோ அதுதாங்க மோடு. சரியா? அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி 26. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? பாருங்க, நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து 6 divided by 6 into 9 plus 6 minus 9 into 6 minus 6 plus 6 into 9. ஸோ இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போர்ட் மாஸ் ரூல். ஸோ போர்ட் மாஸ் ரூல் தெரியல அப்படின்னா இந்த கொஸ்டின் போக முடியாது. சரிங்களா? பினா பிராக்கெட்டு, ஓனா ஆஃப், டினா டிவிஷன், சரிங்களா? எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா ஆடு, எஸ்னா சப்ராக்ஷன். ஓகேவா? சோ அது பிரகாரம் தான் நம்ம சம் போட போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்குமா? டிவிஷன் தானே இருக்குங்க. இங்க என்னென்ன சிம்பிள் இருக்குன்னு பாருங்களேன். வகுத்தல் சிம்பிள் இருக்கு, பெருக்கல் சிம்பிள் இருக்கு, பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. ஓகேவா? இங்க இந்த ஆஃப், அதாவது ஓஎஃப்னு சொல்ற இந்த ஆஃப் இல்ல. சரிங்களா? அதே போல பிராக்கெட் இல்ல. இருக்கிறது இந்த 4 மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் தான். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் எது இருக்கு? டிவிஷன் தானே இருக்கு. சோ வகுத்தல் எங்க இருக்கோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சரியா? வகுத்தல் பாருங்க 6 divided by 6 இங்க தான் இருக்கு. சோ 6 divided by 6 என்னது? 6 6ஆலே வகுத்தா 1 கிடைக்குமா? சோ 1 into 9 plus 6 minus 9 into 6 minus 6 plus, இங்க பாருங்க வகுத்தல் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? பெருக்கல் இருக்குல்ல. சோ 6ஐயும் 9ஐயும் பெருக்குனா 54. ஓகேவா? அதே போல வேற எங்கன்னா பெருக்கல் இருக்கான்னு பாருங்க. சோ இங்க ஒரு பெருக்கல் இருக்கு பாருங்க. ஓகேவா? ஓர் 9 9 plus 6 மைனஸ், இங்க பாருங்க 9 6 54. சோ மைனஸ் 54 மைனஸ் 6 பிளஸ் 54. ஓகேங்களா? சோ இதுல பிளஸ் 54க்கு மைனஸ் 54 கேன்சல், பிளஸ் 6க்கு மைனஸ் 6 கேன்சல். சோ ஆன்சர் 9 இருக்கா? 9 ஆப்ஷன் டி இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேவா? சோ ரொம்ப ஈஸியா போடலாம். ஃபர்ஸ்ட் வகுத்தல், அதுக்கப்புறம் பெருக்கல், அதுக்கப்புறம் கூட்டல், அதுக்கப்புறம் தான் மைனஸ். சரியா? சோ ஞாபகம் வச்சுங்க, டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். சோ இது பிரகாரம் போட்டோம் அப்படின்னா ஆன்சர் தானா வரும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க.
வாட் இஸ் த ரெசிப்ரோக்கல் ரேஷியோ 4:5:8க்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெசிப்ரோக்கல் ரேஷியோனா ஒன்றும் இல்லைங்க, இருக்கிற நம்பரை பைல எழுதிங்க. 1/4, 1/5, 1/8. சரிங்களா? ஸோ இதை இங்க கீழே இருக்கு பார்த்தீங்களா இந்த நம்பரு, அதை வந்து எல்சிஎம் எடுத்துங்க. 4, 5, 8. ஸோ 2ஆம் வாய்ப்பால 2 முறை 4, 2ஆம் வாய்ப்பால 5 வராது, 2 நாள் 8. ஸோ அகைன் 2 டேபிளில் போட்டால் 2 1s are 2, 2 டேபிளில் 5 வராது, 2 2s are 4. அகைன் 2ஆல் போட்டால் 1 5 இங்கே 1ன்னு வந்துருமா? ஸோ 5 டேபிளில் போடுறேன் அப்படின்னா 1, 1, 1ன்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 5s are 40. ஸோ 40 எல்சிஎம் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ ஆன்சர் எப்படி சார் எழுதுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 4ஆம் வாய்ப்பால 40 எப்போ வரும்? 10 முறை வருமா? ஸோ 10 5ஆம் வாய்ப்பால 40 எப்போ வரும்? 8 முறை வருமா? 8 5 40. ஸோ 8. ஓகேவா? அதே போல 8ஆம் வாய்ப்பால 40 எப்போ வரும்? 8 5 40. சரியா? ஸோ 10:8:5 இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரியுதா? ஸோ என்ன பண்றீங்க, குத்துருக்கிற நம்பரை ரெசிப்ரோக்கல்ல எழுதிக்கிறீங்க. ஏன்னா கேட்கறது ரெசிப்ரோக்கல் ரேஷியோ. தலைக்கையா எழுதிக்கிட்டு அதுக்கு எல்சிஎம் எடுக்கிறீங்க. எல்சிஎம்ல அந்த நம்பர் எத்தனை முறை வருதோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If the surface area of the two spheres is in the ratio 49:25, then the ratio of their volumes will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 4πr1 ஸ்கொயர் is 4πr2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 49:25. ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டூ ஸ்பியர்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் என்ன ஃபார்முலா தெரியுமா? 4πr². சரிங்களா? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியருக்கு ஃபார்முலா 4πr². இங்க ரேஷியோ கொடுத்துருக்கிறதுனால நான் 4πr1² is 4πr2² எடுத்துக்கிறேன். அதுக்கான ரேஷியோ தான் 49:25. சரிங்களா? இப்போ இந்த 4πக்கு இந்த 4π கேன்சல், ஏன்னா இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட். சரியா? மதிப்பு மாறாதுன்றதுனால அதை அடிச்சிடுறேன். அப்ப r1² is r2² equal to 49:25. எனக்கு தேவை r1:r2. சரிங்களா? அப்ப r1:r2 வேணும் அப்படின்னா இங்க பாருங்க, ஸ்கொயர் எடுக்கணும் அப்படின்னா அந்த சைடு என்ன பண்ணணும்? ரூட் போடணும். அப்ப 49க்கு ரூட் எடுத்தா 7, 25க்கு ரூட் எடுத்தா 5. புரியுதா? r1² is r2² தான் 49:25. எனக்கு தேவை r1:r2 அப்படின்னா 7:5 ஆன்சர். இது இல்லைங்க ஆன்சரு. இப்பதான் நம்ம வந்து r1:r2 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கேட்கிற கொஸ்டின் என்னன்னு பாருங்க. then the ratio of their volumes will be அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம்கான ஃபார்முலா என்ன? சரிங்களா? வால்யூம்கான ஃபார்முலா 4/3πr3. இதுதான் வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கான ஃபார்முலா. சரிங்களா? ஸோ 4/3πr1³ is 4/3πr2³. இதுதான் ரேஷியோ ஆஃப் த டூ வால்யூம்ஸ் ஆஃப் த ஸ்பியர். பாருங்க, 4/3πக்கு 4/3π கேன்சல். ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? கான்ஸ்டன்ட், மதிப்பு மாறாது. இப்போ r1³ r1 எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? r1 வந்து 7, r2 வந்து 5 கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்ட் தானே? அப்ப r1³ போது 7³ is r2³ வந்து 5³. அப்ப 7³ அப்படின்னும் போது 343, 5³ அப்படின்னும் போது 125. கரெக்ட் தானே? 7 7s are 49, 49 7ஆல மல்டிப்ளை பண்ணா 343 வந்துரும். சரியா? 5 5s are 25, 25 5ஆல மல்டிப்ளை பண்ணா 125 வந்துரும். சோ அப்ப 343 is 125 அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க.
A, B and C can do a piece of work in 12 days, 15 days and 30 days respectively. If they do a work together, மூணு பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சா find the ratio in which of the amount is to be distributed அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் சம்ஸ். 12, 15, 30 இது மூணுத்துக்குமே எல்சிஎம் எடுத்துங்க. சரிங்களா? எல்சிஎம் எடுத்தா ரெண்டாம் வாய்ப்பாடுல 6 முறை 12, 2 டேபிள்ல 15 வராது. 2 டேபிள்ல 15 டைம்ஸ் 30. கரெக்ட் தானே? மறுபடியும் வந்து 2 டேபிள்ல போடுறோம் அப்படின்னா 2 3s are 6, 2 டேபிள்ல 15 வராது. அகைன் 2 டேபிள்ல 15 வராது. ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? 3 டேபிள்ல போட்டா 3 1s are 3, 3 5s are 15, 3 5s are 15. 5 டேபிள்ல போட்டீங்கன்னா 1 1 1 வந்துட போகுது. ஸோ எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 2s are 4, 4 3s are 12, 12 5s are 60. ஸோ 60 தான் எல்சிஎம். சரிங்களா? கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபைண்ட் த ரேஷியோ இன் விச் த அமௌண்ட் இஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, 12, 15, 30 இப்படிதான் கொடுத்துருக்காங்க. இது ஏ செஞ்ச வேலை, இது பி செஞ்ச வேலை, இது சி செஞ்ச நாள். ஓகேவா? ஸோ அப்ப ஏ வந்து ஒரு வேலையை 12 நாள்ல செய்யறாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 வேலையை செஞ்சிருப்பாரு. 12 5 60 இல்ல, 12 5s are 60 இல்ல. ஸோ நான் என்ன பண்றேன், 12 நாள்ல ஏ வந்து ஒரு வேலையை செய்யறாருன்னா ஒரு நாளைக்கு 5 வேலையை செஞ்சிருப்பார். இப்படி ஞாபகம் வச்சுங்க. நம்ம கிட்ட இருக்குது மொத்தம் 60 சாக்லேட். சரியா? ஏ வந்து 12 நாள்ல 60 சாக்லேட் சாப்பிட்றாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 சாக்லேட் சாப்பிட்டுப்பாரு. ஓகேவா? அதே போல பி வந்து 5 நாள்ல 60 சாக்லேட் சாப்பிட்றாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 சாக்லேட் சாப்பிட்டுப்பாரு. 5 நாள் 60. ஓகேவா? அதே போல சி வந்து 30 நாள்ல 60 சாக்லேட் சாப்பிட்றாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 சாக்லேட் சாப்பிட்டுப்பாரு. ஓகேவா? கரெக்ட் தானே? 30 2 60. ஸோ இதுதாங்க ரேஷியோ. 5:4:2. ஸோ இந்த ரேஷியோல தான் வந்து அந்த சாக்லேட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். நான் ஏன் சாக்லேட்னு சொன்னேன்னா, நான் யூனிட்ஸ்ன்னு சொன்னா டக்குன்னு ஞாபகம் இருக்காது. சாக்லேட் அப்படின்னும் போது நீங்க கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுப்பீங்க. சரியா? ஸோ அதனால தான் சொன்னேன். மற்றபடி ஞாபகம் வச்சுங்க. ஏ ஒரு நாளைக்கு 12 யூனிட்ஸ்னா 5 நாள்ல 60 யூனிட் செய்யறாரு. பி ஒரு நாளைக்கு 4 யூனிட்ஸ்னா 5 நாள்ல 60 யூனிட் செய்வாரு. சி ஒரு நாளைக்கு 2 யூனிட்னா 30 நாள்ல 60 யூனிட் வேலை செய்வாரு. சரியா? அப்ப இதுக்கான ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. 5:4:2 அப்படின்றது தான் ஆன்சரு. ஓகேவா? சோ இத ரேஷியோவா எழுதிக்கலாம். புரியுதுல்ல? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 8 மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 8 மல்டிபிள்ஸ் பாருங்க, 8 மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? 8 மல்டிபிள் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8, 16, 24, 32, 40, 48, 56, 64. ஸோ ஒன்றும் இல்லைங்க, மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா 8ஆம் வாய்ப்பாடு பிடிச்சி எழுத வேண்டியதான். புரியுதா? மல்டிபிள்ஸ் ஆஃப் 8னா 8 மடங்குகள். 8ஆம் வாய்ப்பாடு அப்படியே எழுத சொல்றாங்க. எது வரைக்கும் சார் எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 8ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 8 நம்பர் 8ஆம் வாய்ப்பாடுல எழுத சொல்றாங்க. சரிங்களா? அப்போ 8ஆம் வாய்ப்பாடுல ஃபர்ஸ்ட் 8 நம்பர் 64 வரைக்கும் வருமா? அதை எழுதிட்டேன். இதுல என்ன கேட்குறாங்க? ஆவரேஜ் கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் எப்படி சார் கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிற நம்பர் 8ஐயும் ஆட் பண்ணி 8ஆல டிவைட் பண்ணாலும் ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? 8 நம்பரையும் ஆட் பண்ணி 8ஆல டிவைட் பண்ணா ஆவரேஜ் கிடைச்சிடும். இல்லைன்னா வேற மெத்தட் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் வித்தியாசம் பாருங்களேன். 8 தானே, எல்லாத்துக்குமே வித்தியாசம் 8 தானே. கரெக்ட் தானே? ஸோ என்ன பண்ணுங்க, சென்டர்ல இந்த பக்கம் 3 நம்பர் போயிடுச்சு, அந்த பக்கம் 3 நம்பர் போயிடுச்சு. சென்டர்ல இருக்குது எது? 32 பிளஸ் 40. இந்த 2 நம்பர். ஓகேவா? இந்த 2 நம்பரை கூட்டி 2ஆல வகுத்துங்க. சோ இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 72/2 கேன்சல் பண்ணா 36ன்னு வருமா? சோ 36 தான் ஆவரேஜா இருக்கும். இல்ல சார் நான் ஆட் பண்ணி 8ஆல டிவைட் பண்றேன் அப்படின்னாலும் இதே 36 தான் வரும்.
ஷார்ட்கட் நல்லா புரிஞ்சுங்க. வித்தியாசம் சமமா வருது சார். ஏன்னா 8 8 கூட்டினா 16, 16 8 கூட்டினா 24. ஸோ இந்த மாதிரி வித்தியாசம் எனக்கு ஈக்குவலா வருதுன்னா சென்டர்ல இருக்கிற அந்த 2 வேல்யூ ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணாலே ஆவரேஜ் கிடைச்சிரும். சரியா? சப்போஸ் சென்டர் வரல சார், 7 நம்பர் தான் இருக்கு அப்படின்னா ஆவரேஜ் எப்படி இருக்கும்? சரியா? 8 நம்பர் இருந்தனால நடுவில் இருக்கிற 2 நம்பர் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ண சொன்னீங்க. 7 நம்பர் இருந்தா என்ன சார் செய்ய அப்படின்னு கேட்டீங்கன்னா லெஃப்ட் சைட்ல ஒரு 3 நம்பர், இந்த சைட்ல ஒரு 3 நம்பர். சரியா? 8 தான் சென்டர்ல ஒரு நம்பர் இருக்கும் பாத்தியா, அதுதான் ஆவரேஜா இருக்கும். புரியுதா? சோ நெக்ஸ்ட் சம் பாப்போமா? சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்னது? 36. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A is twice as good as a workman as B and together they finish a piece of work in 20 days. In how many days will A alone finish the work அப்படினு கேட்டிருக்காங்க. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 20 நாள்ல செய்றாங்க. சரிங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 20 நாள்ல செய்றாங்க. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து செய்றாங்க அப்படினாலே இதுதாங்க ஷார்ட்கட். xy by x plus y. சரிங்களா? xன்றது A செஞ்ச வேலை, yன்றது B செஞ்ச வேலை. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து 20 நாள்ல செய்றாங்க அப்படின்னா பாருங்க, A is twice as good a workman அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? A என்றவர் B ஐ விட 2 மடங்கு திறமையானவர். 2 மடங்கு திறமையானவர்னா மீனிங் A வை விட B வந்து ஒரு வேலையை செய்யறாருன்னு வச்சுங்களேன். A வந்து B 10 நாள்ல செய்யறாருன்னா A அந்த வேலையை 5 நாள்ல செய்யணும். அதான் 2 மடங்கு திறமையானவர். சோ இங்க திறமையானவர் அப்படின்றது எதை தெரியுமா குறிக்குது? சீக்கிரமா அந்த வேலையை முடிக்கிறது தான் குறிக்குது. சரியா? திறமையானவர் என்ன அர்த்தம்? சீக்கிரமா அந்த வேலையை முடிக்கணும். சரியா? B வந்து 10 நாள்ல செய்யறாருன்னா A அதுல 5 நாள்ல செய்வார். அதான் 2 மடங்கு திறமையானவர். ஓகேவா? சோ அதுதான் A is twice, twiceனா 2 மடங்கு. சரியா? twice as good as a workman as B. so A என்பவர் B ஐ விட 2 மடங்கு திறமையானவர் அப்படின்னா பாதி நாள்ல அந்த வேலையை முடிக்கணும். சரியா? ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை 20 நாள்ல செய்யறாரு அப்படின்னா A மட்டும் தனியா அந்த வேலையை எத்தனை நாள்ல செய்வாங்க? அவ்வளவுதான் क्वेश्चन. நான் வந்து A வை வந்து x ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன், B ஐ 2x ன்னு எடுத்துக்கிறேன். ஏன் சார் இப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தெளிவா அங்கே சொல்லிட்டேன். A வந்து இப்போ சப்போஸ் 5 நாள் அப்படின்னா B வந்து 2ஆல் அந்த 5 பெருக்குனாதான் 10 நாள் வரும். கரெக்ட் தானே? A தான் B ஐ விட திறமையானவர். சரியா? நீங்க 2 மடங்கு திறமையானவர் அப்படின்னவனே ஏல எத்தனை போய் 2x ன்னு எழுதிடாதீங்க, தப்பா போயிடும் ஆன்சர். சரிங்களா? 2 மடங்கு திறமையானவர் ஏன்றனால ஏக்கு 2x கொடுக்க கூடாது. ஏன்னா A வந்து x தான், B தான் 2x. 2 மடங்கு திறமையானவர் அப்படின்றது எதை குறிக்குது? கம்மியான நாள்ல அந்த வேலையை முடிக்கிறது தான் குறிக்குது. சரியா? சோ அப்ப A வந்து x தான், B தான் 2x divided by x plus 2x equal to 20. சொல்லுது புரியுதா? இப்ப பாருங்களேன், இதுலயே ஏக்கு நான் சப்போஸ் 5 நாள் போடுறேன்னா பிக்கு 10 நாள். அப்ப ஏ சீக்கிரமா முடிக்கிறதுனால தான் ஒரு திறமையானவர். கரெக்ட் தானே? சோ அந்த மீனிங்கில் தான் நான் சொல்றேன் ஏனா எக்ஸ், பி வந்து 2x. ஓகேவா? அப்ப 2x ஸ்கொயர் டிவைடட் பை இதை கூட்டினா 3x ஈக்குவல் டு 20. ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸ் கேன்சல். சரியா? சோ 2x ஈக்குவல் டு 20 60. சோ x ஈக்குவல் டு என்ன வரும்? 30 வரும். சோ xன்றது யாரை எடுத்துருக்கோம்? நம்ம ஏவை தானே எடுத்துருக்கோம். சோ ஏ மட்டும் தனியா அந்த வேலையை 30 நாள்ல செய்யறாரு. சரியா? ஏ மட்டும் தனியா அந்த வேலையை 30 நாள்ல செய்யறாரு. அப்ப பிஏ கேட்டிருந்தாங்கன்னா 60 நாள்ல செஞ்சிருப்பாரு. சரியா? அதான் திறமையானவருக்கு அழகு. ஏ வந்து 30 நாள்ல செய்யற வேலையை தான் பி 60 நாள்ல செய்யறாரு. அதனால தான் ஏ 2 மடங்கு திறமையானவர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? What is the least number which when increased by 8 is exactly divisible by 4, 5, 6 and 7 அப்படின்றாங்க. சோ லீஸ்ட் நம்பர் கேக்குறாங்க. சரியா? இந்த மாதிரி क्वेश्चन கொடுத்தா நீங்க தாராளமா என்ன பண்ணுங்க? LCM எடுங்க. சோ LCM எடுக்கிறோம்னா 2 டேபிள்ல 2 2s are 4, 2 டேபிள்ல 5 வராது, 2 3s are 6, 2 டேபிள்ல 7 வராது. சரிங்களா? இப்ப பாருங்க, இங்க இருக்கிறது எல்லாமே வந்து என்னது? பகா எண்கள், பிரைம் நம்பர்ஸ். சோ டைரக்டா நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். 2 2s are 4, 4 5s are 20, 23s are 60, 67s are 420.
ஸோ 420 வருதா. இதுல கொஸ்டின்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. when increased by 8 ன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். when increased by 8 அப்படின்னு கொடுத்தாங்க சரியா. அங்க இன்க்ரீஸ்ன்னு கொடுத்தா நீ இங்க அந்த நம்பரை கழிச்சிங்க சரிங்களா. இன்க்ரீஸ்ன்னு கொடுத்தா இங்க அதை கழிச்சிக்கணும். அங்க டிக்ரீஸ்ன்னு கொடுத்தா இங்க கூட்டிக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுங்க சரியா. இன்க்ரீஸ்ன்றனால இப்ப நான் கழிச்சிக்கிறேன். ஸோ 412 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா. அந்த 4 5 6 7க்கு எல்சிஎம் எடுத்தேன். எல்சிஎம் எடுத்து வந்த வேல்யூ வச்சுக்கிட்டேன் சரியா. இன்க்ரீஸ்ன்னு கொடுத்தா கழிச்சிக்கணும். டிக்ரீஸ்ன்னு கொடுத்தா இன்க்ரீஸ் நம்ம கூட்டிக்கணும் சரியா. ஆப்போசிட்டா செய்யணுங்க. இன்க்ரீஸ் தான் கழிச்சிக்கணும், டிக்ரீஸ் தான் கூட்டிக்கணும். ஓகேவா. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா. பாருங்க. if rupees 3800 is distributed among A, B, C such that A is to B equal to 1:2 and B is to C equal to 3:5 then find the share of B அப்படினு கேட்டிருக்காங்க. A, B, C 1:2 இங்க 3:5 இருக்கு. ஓகேவா. இங்க 2னா இந்த இடம் 2, இங்க 3னா இந்த இடம் 3. சோ இத மல்டிப்ளை பண்ணீங்க 3 2 3s are 6 3 5s are 2 5s are 10. புரியுதா. 1 3s are 3 2 3s are 6 2 5s are 10. சோ அப்ப என்ன வந்திருக்கு 3:6:10 வந்திருக்கு. இதுதான் அந்த ரேஷியோ, டிஸ்ட்ரிபியூட்டட் ரேஷியோ சரியா. அப்ப இந்த 3800 ரூபாவை ஏக்கு 3 பங்கும் பிக்கு 6 பங்கும் சிக்கு 10 பங்குன்னு பிரிச்சு கொடுக்குறோம் சரியா. அப்ப மொத்தத்தையும் கூட்டினா இதை கூட்டுங்க 10 10 6 கூட்டினா 16 16 3 கூட்டினா 19. சோ 19 பங்குக்கான வேல்யூ 3800 ரூபாய். கரெக்ட் தானே. ஏக்கு 3 பங்கும் பிக்கு 6 பங்கும் சிக்கு 10 பங்குன்னு கொடுக்குறோம். 3 தீ கூட்டினா 19 பங்குக்கான ஆன்சர் தான் இந்த 3800 ரூபாய். சோ அப்ப ஒரு 19 19 2 19 38. சோ இந்த 2 0 அப்படியே சேர்த்துக்கிறேன். சோ ஒரு பங்குக்கான வேல்யூ 200 அப்படின்னா क्वेश्चन என்ன வேணும் நமக்கு புரியுதா. ஒரு பங்குக்கான வேல்யூ 200. சோ எனக்கு தேவை ஷேர் ஆஃப் பி. பிக்கு மொத்தம் 6 பங்கு இருக்கு. கரெக்ட் தானே. பி வந்து 6 பங்கு தானே. இது A is to B is to C நேரும்போது B வந்து 6 பங்கு. ஒரு பங்கு 200னா 6 பங்கு என்னவா இருக்கும் 6 × 200 இருக்கும். சோ 1200 ரூபாய் வந்து B ஓட ஷேரா இருக்கும். புரியுதா. 3800 ரூபாயில 1200 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா B கான ஷேரா இருக்கும். அதே போல A கான ஷேர் கேட்டா 3ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க. C கான ஷேர் கேட்டா 10ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. In a mixture of 60 liters, milk and water are in the ratio 2:1. Find the quantity of water to be added to make the ratio 4:3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ ஒண்ணும் இல்லைங்க. ஒரு மிக்சர், ஒரு கலவையில 60 லிட்டர் இருக்கு சரிங்களா. ஏதோ ஒரு கலவையில 60 லிட்டர் கலவையில நான் என்ன பண்றேன், அதுல எது கலந்துருக்குன்னா மில்க்கும் வாட்டரும் இருக்கு சரியா. இந்த 60 லிட்டர்ல எது இருக்கு மில்க்கும் வாட்டரும் இருக்கு. என்ன ரேஷியோல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2:1 ரேஷியோல இருக்கு. அப்ப 2 பங்கு பால் இருக்குன்னா 1 பங்கு தண்ணின்னு கலந்துருக்காங்க. ஓகேவா. சோ இப்படி இருக்கு. அப்ப 2 பங்கையும் இந்த 1 பங்கையும் கூட்டினா 3 பங்கு தானே அந்த 60 லிட்டரு. கரெக்ட் தானே. 2:1 ரேஷியோ. அப்ப 2 பங்கு பாலையும் 1 பங்கு தண்ணியும் சேர்ந்தா 60 லிட்டரு சரியா. அப்ப 3 பங்குக்கு வந்து 60 லிட்டர் அப்படின்னா 1 பங்கு எவ்வளவு இருக்கும் 20 லிட்டர் இருக்கும். 3 1s are 3 3 20s are 60. கரெக்ட் தானே. 1 பங்குக்கு 20 லிட்டரு. இப்ப லிட்டர் வைஸ் எதுவுமே 1 பங்கு 20 லிட்டர்னா 2 பங்கு எவ்வளவு இருக்கும் 40 லிட்டர் இருக்கும். 1 பங்கு 20 லிட்டர் இருக்கும். இது எப்படி எழுதுறன்னு புரியுதா. ஃபர்ஸ்ட் குத்துருக்கிற ரேஷியோவை ஆட் பண்ணி இந்த 60 லிட்டருக்கு கணக்கு வச்சுங்க சரிங்களா. சோ 3 பங்கு 60 லிட்டர்னா 1 பங்கு 20 லிட்டர் சரிங்களா. 1 பங்கு கண்டுபிடிச்சேன். அப்ப 2 பங்குக்கு 40 லிட்டர் இருக்கும், 1 பங்குக்கு 20 லிட்டர் இருக்கும். கூட்டி பாருங்க 60 லிட்டர் வந்துடும். 40 20 கூட்டினா 60 லிட்டர் வந்துடும் சரியா. இப்ப क्वेश्चन என்னன்னா find the quantity of water to be added to make the ratio 4:3 அப்படின்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இல்ல தண்ணியை மட்டும் சேர்க்க போறாங்களாம்.
பாலில் கை வைக்கல. ஸோ பால் அப்படியே தான் இருக்கும் 40 லிட்டருன்னு. சரியா, பாலில் கை வைக்கல. தண்ணியில் மட்டும் எவ்வளோ கலந்தா 4:3 ரேஷியோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, நான் என்ன பண்ணுறேன், இந்த 40 அப்படியே தான் வச்சுக்கிறேன். இது 4 பங்காம்பா, 4:3 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 40ன்றது 4 பங்கு. இங்கே 3 பங்கு வரணும்னா நான் எந்த வாய்ப்பாடில் வச்சுருக்கேன், இது 40 4 பங்கு வந்துன்னா 10 வாய்ப்பாடில் வச்சிருக்கேன். 10 4 சார் தானே 40. அதே 10 வாய்ப்பாடில் இங்கே எனக்கு 30 போட்டால் தான் 3 பங்கு வரும். கரெக்ட் தானே? இதை கேன்சல் பண்ணாதான் எனக்கு 3 பங்கு வரும் 10 வாய்ப்பாடில். ஸோ அப்போ 20 லிட்டர் இருந்து இன்னும் 10 லிட்டர் நம்ம சேர்த்தா எனக்கு 4:3 ரேஷியோ வந்துருமா? புரியுதா? அப்போ அந்த 10 லிட்டர் அப்படின்றது தான் ஆன்சர். இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க, 40:20 இருக்கு. ஓகேவா? இதுல நான் தண்ணி மில்கை எதுவுமே பண்ணல, தண்ணியை தான் மாற்ற போறேன். ஸோ அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்க 4:3 அப்படின்ற ரேஷியோ வரணுமா. அதாவது பால் வந்து 4 பங்கு வரணும். அப்ப 4 பங்கு வரணும் அப்படின்னா நான் 10 வாய்ப்பாளரா அடிக்கணும். 10 வாய்ப்பாளரா 4 40. சரியா? ஸோ அதனால 10 வாய்ப்பால் வச்சா 4 முறை. அதே 10 வாய்ப்பால எனக்கு 3 பங்கு வரணும் அப்படின்னா 3 30. ஸோ 30 லிட்டருன்னு வரும். சரியா? 30 லிட்டரு தண்ணி கலந்தாதான் 4:3 அப்படின்ற ரேஷியோ வரும். ஓகேவா? இந்த 30 லிட்டர் வரணும்னா எவ்வளவு லிட்டர் நான் தண்ணி கலக்கணும்? 10 லிட்டர் தண்ணியை கலக்கணும். ஏன்னா 20 தான் இருந்தது, இப்போ 10 லிட்டர் கலந்தாதான் 4:3 அப்படின்ற ரேஷியோ வரும். கரெக்ட் தானே? ஸோ அந்த 10 லிட்டர் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The HCF and the LCM of two numbers are 12 and 240 respectively. If one of the number is 24, what is the another number? So in the question la direct question. LCM into HCF equal to A into B. இதுதாங்க ஃபார்முலா. சரிங்களா? HCF வந்து LCM வந்து 240. HCF வந்து 12 equal to A, one number 24, another number என்னன்னு கேக்குறாங்க. சரியா? LCM 240, HCF 12, ஒரு நம்பர், அதான் நான் A எடுத்துக்கிறேன், அது 24. இன்னொரு நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. பாருங்க, 12 1s are 12, 12 2s are 24, 2 1s are 2, 2 120s are 240. So 120 இருக்கா? ஆப்ஷன் A இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். புரியுதா? Bன்றது தான் இன்னொரு நம்பரு, அதுதான் 120. கேன்சல் பண்ணா ஆன்சர். சரியா? இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. If 20% of A, 20% 20/100 ன்னு எழுதுவாங்க. ஆஃப்னு கொடுத்தா மல்டிப்ளிகேஷன் போடணும். 20% 20/100 ன்னு எழுத போற. ஆஃப்னு கொடுத்தா மல்டிப்ளிகேஷன் into A equal to 35% 35/100 ன்னு எழுதுவோம். ஆஃப்னு கொடுத்தா மல்டிப்ளிகேஷன் into B. சரியா? இந்த 100க்கு இந்த 100 கேன்சல். 5 டேபிள் அடிச்சா 5 4s are 20, 5 7s are 35. so 4A equal to 7B. கரெக்ட் தானே? எனக்கு தேவையானது A is to B அப்படின்ற ரேஷியோ. so A is to B ன்ற ரேஷியோ வரணும்னா A by B கண்டுபிடிக்கணும். சரிங்களா? A is to B ரேஷியோ வரணும்னா A by B கண்டுபிடிக்கணும். சோ அப்ப இந்த B கீழே வரணும். கரெக்ட் தானே? இந்த B கே வரணும் அப்படின்னா A by B ஆயிடுமா? மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது டிவைட் ஆயிடும். அதே போல இந்த சைடு மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது அந்த சைடு வரும்போது டிவைட் ஆயிடும். சோ 7/4 ன்னு வரும்போது A by B equal to 7/4 னா A is to B equal to 7 is to 4. so 7 is to 4 அப்படின்றது இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். புரியுதா? ரெண்டே ஸ்டெப் தாங்க. இங்க வர பர்சன்டேஜ் கொடுத்தா டிவைடட் பை 100, ஆஃப்னு கொடுத்தா மல்டிப்ளிகேஷன். சரியா? கேன்சல் பண்ண தெரிஞ்ச ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The ratio between two numbers is 7:16. If the second number is 256, ரொம்ப முக்கியம். ரெண்டாவது நம்பர் வந்து 256 னா ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? ரெண்டாவது நம்பருக்கு என்ன ரேஷியோ கொடுத்திருக்காங்க? 7:16. அதாவது 16 பங்கு. 16 பங்குக்கான வேல்யூ தான் 256. புரியுதா? இது ஃபர்ஸ்ட் நம்பர், இதுதான் செகண்ட் நம்பர். செகண்ட் நம்பர் 16 பங்கு. 16 பங்குக்கான வேல்யூ தான் 256.
சரியா? அப்போ ஒரு பங்கு என்னவா இருக்கும்? 1/16 ஆர் 16 16 ஆர் 256. அப்போ ஒரு பங்குக்கான மதிப்பு 16. சரியா? ஒரு பங்குக்கான மதிப்பு 16. எனக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபைண்ட் தி ஃபர்ஸ்ட் நம்பர்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 7 பங்கு இருக்குப்பா. ஒரு பங்கு 16 அப்படின்னா 7 பங்கு என்னவா இருக்கும்? 16 7 42, மீதி 4. 7 1 7 7 4 கூட்டினா 11. ஸோ 112 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரியுதா? இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின், கொஞ்சம் ஐடியா தெரிஞ்சா போடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If 21% of a number is 546, what will be 89% of that number அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நம்பரோட 21% வந்து எவ்வளவு இருக்கா? 546. சரியா? சோ இந்த மெத்தட் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா இன்னொரு மெத்தட்லயும் போடலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, 21% வந்து 546. 100% என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. ஏன் சார் 100%? இன்னும் எனக்கு அந்த ஒரிஜினல் நம்பரே என்னன்னு தெரியாது. சரியா? ஒரிஜினல் நம்பர் தான் 100% இருக்கிற நம்பர். அந்த 100% நம்பர் தெரிஞ்சாதான் அதுல 21% 546 அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரியா? சோ அந்த ஒரிஜினல் நம்பர் கண்டுபிடிச்சு அதுல 89% என்னன்னு தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ பாருங்க, 21% 546னா 100% என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இது இந்த சைடு, இந்த சைடு இப்படி வரும். 546 இன்ட்டு 100 டிவைடட் பை 21. குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கிட்டேன். சோ ஓர் 21 21, 2 21 42. மீதி வந்து என்ன இருக்கும்? 12 இருக்குமா? 126 வந்து 6 முறை வரும். சரியா? அப்ப இத 26யும் 100யும் பெருக்குனா 2600 அப்படின்றது தான் 100% ஆன்சர். சரியா? 100% ஆன்சர் வந்து என்னது? 2600. சோ இந்த 2600க்கு 89% என்னவா இருக்கும்? இதுதான் கேள்வி. சரியா? பாருங்க, what will be 89% of that number? எந்த நம்பர்? இந்த 2600. இந்த 2600க்கு 89% என்ன? 2 0 2 0 கேன்சலா? சோ 89யும் 26யும் பெருக்குங்க. 6 9 54. சோ 4ல முடிகிற மாதிரி என்ன ஆன்சர் இருக்கா? இது வரைக்கும் பாருங்க, இதுதான் ஆன்சர். 2 3 1 4. 6 9 54. 4ல தான் ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்ப ஆன்சர் இதுதான் இருக்கும். இல்லைன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 5 6 8 48, 48 5 53. 2 9 18, மீதி 1. 2 8 16 1 17. சோ 4 1 13 1. 2 3 1 4. இந்த வரைக்கும் பாருங்க. சரியா? சோ ஈஸியா போடலாம். 21% 546னா 100% என்ன? அது கண்டுபிடிச்சிங்க. 100% வேல்யூ தெரிஞ்ச பிறகு அதுல 89% என்ன? ஓகேவா? இல்லனா இன்னொரு மெத்தட் என்னன்னா 21% 21/100 எதுவுமா இன்டி எக்ஸ், ஏதோ ஒரு நம்பரோட 21% வந்து 546 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும்? 546. இந்த 100 இந்த சைடு போனா மல்டிப்ளிகேஷன் வகுத்தல் 21 வரும். சேம் இதே மெத்தட், இதே கான்செப்ட் தான் இங்க வந்திருக்கு. ஓகேவா? சோ எல்லாமே ஒரே மெத்தட் தான். ஐடியா தெரிஞ்சா ஈஸியா போடலாம். சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. What is the greatest number that will divide 209 and 347, leaving remainder 5 and 7 respectively? அப்ப ஒண்ணும் இல்லைங்க, 209க்கும் 347யும் டிவைட் பண்ற மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல லீவிங் ரிமைண்டர்னு கொடுத்தாங்க பாத்தியா, அதை கழிச்சிங்க. ஃபர்ஸ்ட் நம்பருக்கு ஃபர்ஸ்ட் நம்பரை கழிச்சிங்க, செகண்ட் நம்பருக்கு செகண்ட் நம்பரை கழிச்சிங்க. அதாவது 209 5ஆல கழிச்சிங்க, 347 7ஆல கழிச்சிங்க. சோ 204, 340 வரும். சரியா? சோ இந்த நம்பருக்கு HCF கண்டுபிடிச்ச ஆன்சர் 204, 340க்கு HCF கண்டுபிடிக்கணும். கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணணும்? HCF கண்டுபிடிக்கணும். லீஸ்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்தா LCM கண்டுபிடிக்கணும். சரியா? சோ அப்ப பாருங்க, நான் என்ன செய்யறேன்? ரெண்டாவது வாய்ப்பாடுல போடுறேன். சோ 102 இங்க 170 வரும். சரியா? அதே போல
17ஆம் வாய்ப்பாடுல போடுறேன், ஏன்னா வேற வழி இல்லை. 17ஆம் வாய்ப்பாடுல சரி, அதுக்கு முன்ன 2ஆம் வாய்ப்பாடுல இன்னும் ஸ்டெப் போடுவோமே. 2ல போட்டீங்கன்னா 51 முறை, சரிங்களா? இதை 2ஆம் வாய்ப்பாடுல போட்டா 85 முறை. இப்போ பாருங்க, எந்த வாய்ப்பாடுலையுமே போட முடியாது. ஸோ வேற வழி இல்லை, 17 தான் போட்டாகணும். ஸோ 17ல போட்டா 17 3 51, 17 5 85. ஓகேவா? இப்போ 3,5 ரெண்டுமே பொதுவாக ஒரே டேபிளில் வராது இல்லை. ஸோ ஆன்சரு 2 2 4, 4 17ஆல் பெருக்குனா 68. ஸோ 68 இருக்கா? ஆப்ஷன் டி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? The difference between simple interest and compound interest compounded annually on a certain sum of money for 2 years at 6% per annum is rupees 3.6. What is the sum அப்படின்னு கேக்குறாங்க, சரிங்களா? ஸோ 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.6 ரூபாய். 6% வட்டியில் கொடுத்தா அப்படின்னா அந்த அசல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ அந்த அசல் வேணும் அப்படின்னா 2 வருஷம்னா ஒரு ஃபார்முலாங்க, PR²/100². இதுதான் 2 வருஷம் கொடுத்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வித்தியாசம் கொடுத்துருந்தா ஃபார்முலா, சரியா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வித்தியாசம் சொல்லிட்டு 3.6 கொடுத்துருக்காங்க. 3 ரூபாய் 6 காசு ஈக்குவல் டு அசல் தான் தெரியாது எனக்கு, பி அப்படியே வச்சுக்கிறேன், சரிங்களா? ஆர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்? 6% கொடுத்துருக்காங்க. ஸோ 6 × 6 வகுத்தல் 100 × 100, 100² 100 × 100 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது இந்த சைடு வந்தா, சாரி டிவிஷன்ல இருக்குது இந்த சைடு வந்தா மல்டிப்ளிகேஷன் ஆயிடும், மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது இந்த சைடு வந்தா டிவிஷன் ஆயிடும். ஸோ P = 3.6 × 100 × 100 வகுத்தல் 6 × 6ன்னு வரப்போகுது, சரிங்களா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், 6 1s are 6, இங்க 6 0.6 are 6. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் P = 0.6, 6 1s are 6, 0.1s are வந்து 0.6ன்னு வரும். ஓகேவா? ஸோ 0.1 × 100 × 100. ஸோ ஆன்சரு இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 0.1 100ஆல மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா 10ன்னு வரும். ஸோ 10 × 100. ஸோ ஆன்சர் 1000. சரி, 1000 இருக்கா? 1000 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அசல் வந்து 1000 ரூபாய் தான். 2 வருஷத்துக்கு 6% வித்தியாசத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 3000 ரூபாய் வித்தியாசம் வரும். 3 ரூபாய் 60 காசு வந்து வித்தியாசம் வரும் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? ஸோ ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க, 2 வருஷம்னா இதுதான் ஷார்ட்கட்டு. Pனா வந்து அசலு, ஆர்னா வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 100² வந்து அது காமன், டினா டிஃபரன்ஸ், வித்தியாசம்ன்றதுனால டிஃபரன்ஸ்னு வருது, சரிங்களா? ஃபார்முலால போட்டு ஷார்ட்கட், அதாவது அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ண தெரிஞ்சா இந்த கொஸ்டின் ஈஸி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? அடுத்தது வந்து பாருங்க, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2-3 கொஸ்டினாவது எதிர்பார்க்கலாம், சரியா? ஸோ அதனால தான் நான் நிறைய அதை ப்ராக்டிஸில் கொடுக்குறோம். ஸோ சம் ஆஃப் மணி அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ₹400 in 4 years அண்ட் 420 in 5 years. வாட் இஸ் த சம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு அமௌண்ட்டுப்பா, அந்த அமௌண்ட்டுக்கு 4 வருஷத்துக்கு 400 ரூபாய் வட்டியும் 5 வருஷத்துக்கு 420 ரூபாய் வட்டியும் வருது அப்படின்னா சம் என்னன்னு கேக்குறாங்க. சோ பாருங்களேன், 5 வருஷத்துல இருந்து 4 வருஷத்தை கழிச்சா 1 வருஷமா, 1 இயர் தானே. சோ 1 இயருக்கு எவ்வளவு வந்து வட்டி வருது? 420 ரூபாயில இருந்து 400 ரூபாவை கழிச்சா 20 ரூபாய் வட்டி, கரெக்ட் தானே? 1 வருஷத்துக்கு அப்ப 20 ரூபாய் வட்டி ஏறுது. ஸோ 1 இயருக்கு 20 ரூபாய் வட்டினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னும் போது அசல் மாறாது. 1 வருஷத்துக்கு 20 ரூபாய் வட்டினா 4 வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும்? 80 ரூபாய் வட்டியா இருக்குமா? 1 வருஷத்துக்கு 20 ரூபாய், 4 வருஷத்துக்கு 80 ரூபாய், சரிங்களா? அப்ப பாருங்களேன், 4 வருஷம் முடியும் போது அவர் 400 ரூபாய் கொடுத்துருக்காரு. இதுல 80 ரூபாய் வட்டி போக 320 ரூபாய் இருக்கு பாத்தியா, இதுதான் அசலு. புரியுதா? 320 ரூபாய் தான் அசலு. ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுங்க, 5 வருஷத்துக்கும் 4 வருஷத்துக்கும் வித்தியாசம் 1 வருஷம். ஸோ 1 வருஷத்துக்கு 20 ரூபாய் வட்டி, அப்ப 4 வருஷத்துக்கு 80 ரூபாய் வட்டி.
சரியா? ஸோ அவரு 4 வருஷம் கழிச்சு 400 ரூபாவை அங்க குத்துருக்காரு. அப்போ 80 ரூபாய் வட்டி போயிடுச்சுன்னா 320 ரூபாய் தான் அவர் வாங்கின காசு அசல். சரியா? 80 ரூபாய் வட்டியோட சேர்த்துடா 400 ரூபாய் குத்துருப்பாரு. புரியுதா? அப்ப அந்த 320 அப்படின்றது தான் அசல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸ்ன்ற ஒருத்தர் ஒரு ஸ்கூட்டரை வாங்குறாரு. எவ்வளவுக்கு வாங்குறாருன்னா 40,000 ரூபாய்க்கு வாங்கி 5,000 ரூபாய் வந்து ரிபேர் பண்றாரு. ஸோ சிபி 45,000 ரூபாய் செலவு பண்றாரு. சரிங்களா? 40,000 ரூபாய் தான் வாங்குறாரு, அதுல 5,000 ரூபாய் ரிபேர் பண்றாரு. ஸோ அதையும் சேர்த்துக்கணும் வாங்கின காசுல. புரியுதா? இப்போ நம்ம ஒரு புக்கு வாங்குறோம், ஆன்லைன்ல புக்கு வாங்குறோம். அப்படி வாங்கும்போது நம்ம என்ன செய்யறோம்? டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜும் சேர்த்து தான் வீட்டில் வாங்குவோம். கரெக்ட் தானே? 150 ரூபா புக்குமா, 50 ரூபா வந்து அங்கேருந்து இங்கே எடுத்து வந்து கொண்டு வர தரத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் கேட்குறாங்க. ஸோ 200 ரூபா புக்குக்கு தா அப்படின்னு தான் நம்ம கேட்போம். கரெக்ட் தானே? ஸோ அந்த 200 ரூபா தானே நம்ம அந்த புக்குக்கு செலவு பண்ண காசு. கரெக்ட் தானே? அதே போல தான் இந்த வண்டிக்கு செலவு பண்ண காசு 45,000 ரூபாய். ஓகேவா? இதுல வித்தது எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54,000 ரூபாய்க்கு வித்திருக்காரு. ஸோ அப்போ எவ்வளோ லாபம் பார்த்துருப்பாரு? ப்ராஃபிட் வந்து எவ்வளோ? 54,000 ரூபாயில 45,000 ரூபாய் கழிச்சா 9,000 ரூபாய் லாபம். 45,000 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்கி 54 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னா 9,000 ரூபாய் லாபம். சரியா? ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. லாபம்னு சொல்லிட்டேன், அப்போ லாப சதவீதம் எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம் கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100%. இதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா. ஸோ 9,000 பை சிபி அப்படின்னா என்னன்னா, நான் செலவு பண்ண காசு, நான் செலவு பண்ண காசை வச்சுதான் அது லாபமா நஷ்டமான்னு நான் சொல்லுவேன். கரெக்ட் தானே? நான் 45,000 ரூபாய் தான் செலவு பண்ணிருக்கேன் இன்ட்டு 100%. 3 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோ கேன்சல். ஓர் 9 9, ஐ 9 45, ஓர் 5 5, 25 100. ஸோ 20% லாபம் பார்த்துருக்காரு. சரியா? ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The volume of the solid sphere is 4851. Volume of the sphere கான ஃபார்முலா 4/3 pi r cube. இதுக்கான வேல்யூ தான் 4851. ஓகேவா? இதுல வேற என்ன கொடுத்திருக்காங்க? What is the surface area of the sphere னு கொடுத்திருக்காங்க. சரிமா? 4/3 22/7 into r cube equal to 4851. ஓகேவா? இதுல எதனா கேன்சல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓர் 22 22, இங்க 2 22 44, மீதி 4ன்னு வரும். 45 2 முறை வந்து என்ன வரும்? 44ன்னு வரும். சரியா? கரெக்ட் தானே? 2 முறை 44ன்னு வரும், மீதி 1 தான் வருது. ஸோ நம்ம என்ன செய்வோம்? வேற எதுனா கேன்சல் ஆகுதான்னு பார்ப்போம். 4/3 pi r cube equal to 4851. சரியா? ஸோ இதுல 4/3 into 22/7 into r cube equal to 4851. ஸோ எனக்கு r cube வேணும் அப்படின்னா 4851 into 3 into 7 divided by 4 into 22. சரியா? 4 into 22. 11 டேபிள்ல கேன்சல் பண்றேன் அப்படின்னா இங்க என்ன ஆகும்? 11 2s are 22. 11 டேபிள்ல 11 4s are 44. ரிமைண்டர் என்ன வரும்? 11 4s are 44. ரிமைண்டர் 4ன்னு வரும். கரெக்ட் தானே? 45 அப்படின்னும் போது 4 டைம்ஸ் தான் வரும் 44ன்னு. ரிமைண்டர் 1. 11 போது எத்தனை டைம் வரும்? ஒரே முறை தான் வரும். கரெக்ட் தானே? ஸோ இதை எப்படி எழுதலாம்? r cube. அப்ப r cube equal to 441 21 ஸ்கொயர்னு எழுதலாம். 441 21 ஸ்கொயர்னு எழுதலாம். சரியா? சோ 21 ஸ்கொயர் தான் 441. இது பாருங்க 3 இது ஒரு 21 இருக்கு. அப்ப மேல 21 கியூப்னு எழுதலாமா? இது 21 ஸ்கொயர், இது ஒரு 21 கியூப் ஆயிடுச்சு. அதே போல கீழே பாருங்க 4 2 8ன்னு இருக்கு. 8 வந்து 2 கியூப்னு எழுதலாம். சோ அப்ப r ஈக்குவல் டு 21/2. கியூப்ல கேன்சல் ஆயிடுச்சுங்க, வேற ஒன்றும் இல்லை. கியூப்ல கேன்சல் ஆயிடுச்சு. r ஈக்குவல் டு 21/2. ஸோ இது இப்பதான் r கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ சர்ஃபேஸ் ஏரியா வேணும் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 4πr².
சரியா? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஸ்பியருக்கு வந்து 4 pi r ஸ்கொயர். ஸோ 4 into 22/7 into 21/2 into 21/2. r வந்து 21/2 தானே கிடைச்சிருக்கு. ஸோ அதை அப்படியே அப்ளை பண்றேன். 7 1s are 7, 7 3s are 21. ஓகேவா? வேற 2 1s are 2, 2 2s are 4. இந்த 2க்கு இந்த 2 கேன்சல். ஸோ மேலே பெருக்குனா 22 3ஆல பெருக்குனா 66 into 21. 66 2 ஆர் 12 மீதி 1 2 ஆர் 12 1 13. ஸோ 6 8 3 1 1 3 8 6 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? ஸோ மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தெரியல அப்படின்னா நம்மளால அப்ளை பண்ணவே முடியாது. சரியா? அதே சமயம் எவ்வளோ ஈஸியாக அந்த சம்மை முடிக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ போட்ட 20 கொஸ்டினுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். சரிங்களா? வருமா சார் அப்படின்னு யோசிக்காதீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இதுல இந்த இடம் இருக்கு பத்தியா, இந்த கேன்சல் பண்ணதுல தான் உங்களுடைய திறமை இருக்கு. அந்த டைமை எப்படி சேவ் பண்றீங்களோ அதில் தான் உங்களுக்கு வேலை இருக்கு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு 20 கொஸ்டினோட பார்க்கலாம். நன்றி.